ஆண்டின் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களை நாங்கள் காணுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல ஒரு ஞாயிறு பாடசாலைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலே அந்த ஞாயிறு பாடசாலை எங்கள் குழந்தைகளின் நிகழ்வை கண்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாகவும் எங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாகவும் பெற்றோராக திருச்சபை மக்களாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையை ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்த ஆண்டவரே வெதர் சிச்சுவேஷன் எல்லாவற்றையும் ஆண்டவர் சாதகமாய் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகள் தாங்கள் கற்றுக்கொண்டவைகளை மிக நேர்த்தியாக சிறப்பாக அழகாக செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இதன் வழியாக உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய திறமைகளிலே வளரவும் வரும் நாட்களிலே அவர்கள் இந்த திருச்சபைக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கவும் இந்த நிகழ்வுகள் நல்ல ஒரு அடிப்படையாக அமைய அருள்தாங்க. இதற்காக பயிற்சி எடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அனுப்பி வைத்த அருமையான பெற்றோரை ஆசீர்வதிங்க. கர்த்தர் இந்த நேரத்தில் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிறுவர்கள் சார்பாக அனைவரையும் பணிவான வணக்கத்துடன் வரவேற்கிறேன். 1780வது ஆண்டு இங்கிலாந்து தேசத்திலே தொடங்கப்பட்ட இந்த ஞாயிறு பள்ளியானது உலகெங்கிலும் உள்ள எல்லா திருச்சபைகளிலும் நடைபெற்று வருகிறது. இந்த ஞாயிறு பள்ளியின் நோக்கம் அதில் உள்ள சிறுவர்கள் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்பதற்கு வழிவகுத்ததே அந்த இங்கிலாந்து தேசத்தில் தொடங்கப்பட்ட ஞாயிறு பள்ளி தான். ஏதோ ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம், அதான் நம்ம போய் பார்க்க போறோம். போலாமா? போலாமே. மேஜர் சீன். தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் மீட்பராக அனுப்ப சித்தமானார். இஸ்ரவேல் தேசத்தில் நாசரேத் ஊரில் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார்.
கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். இதனால் சகல ஜனங்களுக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயினால் கட்டளை பிறந்தது. எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள். உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது. உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இடம் காலியாக இல்லையே. சத்திரத்தில் இடம் இல்லாததினால் அங்கிருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்றெடுத்தாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அவர்கள் தீவிரமாய் வந்து
மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அக்குழந்தையை குறித்து விசாரிக்க எருசலேமில் உள்ள ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார்கள். ராஜாவை வாழ்க! யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ளும்படி வந்தோம். என்னது? யூதருக்கு ராஜாவா? பிரதான ஆசாரியரே, வேதபாரகரே, எல்லாரும் இங்கு வாருங்கள், நான் விசாரிக்கிறேன். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது, பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது மன்னா. அப்படியா? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள். நல்லது, போய் வாருங்கள். ராயர் மூவர் கீழ்தேசம் வீட்டு வந்தோர் வெகு தூரம் கையில் காணிக்கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம் ஓராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் மீட்கும் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம். பெத்லகேம் வந்த ராஜாவே, உம்மை நித்திய வேண்டுகிறேன். கிரீடம் சூடும் நற்பொன்னையை வைத்தேன் உன் முன்னையே. ஓராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் மீட்கும் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம். தூபவர்க்கம் நானிவே தெய்வமென்று தெரிவிப்பேன். ஜபதூபம் ஏறெடுப்பேன், உன் பாதம் பணிவே. ஓராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் மீட்கும் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம். வெள்ளை போளம் நானிவே கொண்டு வந்தேன் காட்டவுமே. தூக்க பாவபாரம் தாங்கி மரிப்பாரிவரே. ஓராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் மீட்கும் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம்.
காட்சி. சரி, இதுவே எவ்வளோ ஸ்பெஷலா இருக்கு. அடுத்து என்ன? ஆமா, ஆத்மாவுக்கு ஆகாரமா ஏதாவது கேட்க வேண்டாமா? கேட்கணும் தான். ஓகே. உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். ஐயாவுக்காகவும் அனைத்து உபதேசர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். சுருக்கமாக அருமையான இந்த நாளிலேயும் கிறிஸ்மஸ் செய்தியை உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலையும் எப்பவும் பார்த்தாலும் அண்ணா நீங்கள் பொம்மை கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அன்னைக்கு ஒரு சார் என்னை ரேஷன் கடை இப்படியே பார்த்துட்டே இருந்தார். என்ன தெரியுமா அப்படின்னு. நீங்கள் அந்த பொம்மை வச்சு பேசுவீங்கல்ல, அதனால் எங்கே போனாலும் என்னைய தேடுறாங்களோ இல்லையோ பொம்மையை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். இன்னைக்கும் சூப்பராக ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். அதோடு சேர்த்து அருமையான ஒரு சின்ன செய்தி ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். அருமையான ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தேன். அவர் இப்போ பயங்கர பிஸி, கிறிஸ்மஸ் டைமில் பயங்கர பிஸியாக சுற்றிட்டு இருக்காரு. பென்னி இன்னைக்கு நீ எப்படியாவது எனக்கு கால் ஷீட் கொடுத்து வரணும்னு சொன்னேன். வந்திருக்காரு, உள்ளே வந்து உட்காந்துருக்காரு. ஆனால் பிள்ளைகள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அதனால் உங்களுக்கு தான் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பென்னியை பார்ப்பதற்கு. பென்னி சீக்கிரம் வாங்கல. என்ன தேடி எல்லாருமே எவ்வளோ கூட்டம், நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க. வாவ் சூப்பர், ஒரு கைத்தட்டிடுங்களேன். என்ன அழகா ட்ரெஸ் நல்லா இருக்கியாப்பா பென்னி. நீ எங்க வாங்கின? கடையில். ஓ கடையில் தானே கிடைக்கும். சரி, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சரி, கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்கு. ஏன் தாடியை தொடாதீங்க. ஏன் தாடியை தொட்ட என்ன ஆகும்? கலண்டு வந்துடும். ஒட்டு தாடியா? சரி சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். சரி, கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்குது. இதை போட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? வீடு விட கலெக்ஷன். வீடு விட கலெக்ஷன் போவீங்களா? ஐயே, கிறிஸ்மஸ் தாத்தா இப்படி ஆக்கிட்டீங்களேப்பா. கிறிஸ்மஸ் தாத்தா செயின்ட் நிக்லஸ் வந்து இதை கேட்டார்னு வருத்தப்படுவார். அவர் எல்லாருக்கும் வந்து உதவி செய்வதாக போனார். இப்போ கொஞ்சம் மாற்றிட்டீங்க. சரி சரி, கிறிஸ்மஸ்னா எப்படி நல்லா செழிப்பா? சூப்பர். ஓ, கிறிஸ்மஸ்னா செழிப்பு. கிறிஸ்மஸ்னா அப்படி என்ன செழிப்பு? வான்கோழி பிரியாணி. வான்கோழி பிரியாணி. வேற சிக்கன் 75. சிக்கன் 75? சிக்கன் 65 தானே? பண்டிகைக்கு 10% அதிகம். ஓ, பண்டிகைக்கு 10% அதிகம். சிக்கன் 75. வேற மட்டன் குழம்பு. நல்ல சாப்பாடு தான் போல. என்ன கிறிஸ்மஸ்னாலே நல்ல சாப்பாடு தான். வெரி குட் வெரி குட். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? தானியெல்லாம் பார்க்கும்போது அவங்களும் அவருடைய நண்பர்களுக்கும் ராஜா வீட்டில் நல்ல சாப்பாடு, அரண்மனையில் நல்லா கொளுத்த கறி சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டாரா சாப்பிடலையா? சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா? சாப்பிடல. என்ன கேட்டாங்க? எங்களுக்கு வெஜிடேரியன் போதும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் கிறிஸ்மஸுக்கு வெஜிடேரியன் சாப்பிடலாமே, ஏன் இப்படி கறி சாப்பிடணும்? ஐயோ ஐயோ, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்? பழமொழி இருக்கு. என்ன பழமொழி? கிறிஸ்மஸ் பழமொழி. கிறிஸ்மஸ் பழமொழியா? கிறிஸ்மஸ் பழமொழி உங்களுக்கு சரி, நீ சொல்ற என்ன பழமொழி? கர்த்தர் பிறந்தார். கர்த்தர் பிறந்தார், கரிசோறு தந்தார். கர்த்தர் பிறந்தார், கரிசோறு தந்தார். கிறிஸ்மஸ் பழமொழி. கரிசோறு பிரியாணி. கரியும் சொல்ற போது சாப்பிட இருந்துச்சு. இப்போ என்ன பழமொழி சொல்லு? கிறிஸ்மஸ் இறச்சி குழம்பு தந்தா சாப்பிட்டே கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. சரி, கிறிஸ்மஸ் எல்லாருடைய மன ஐக்கியமா சந்தோஷமா இருக்கணும். சரி, கிறிஸ்மஸ்ல எழுத்து வீடு பக்கத்துல வாழ்த்து சொல்லி கேட்க முடியா? எழுத்து வீடு கேட்க முடியா? கொடுக்க மாட்டேன். சண்டை கேட்டு கொடுத்தா அவளை வாழ்த்து சொல்லுங்க, சண்டைன்னு சொல்றேன். சரி, தாத்தா பாட்டி பின்னாடி கேக் கொடுத்து அவங்க ஆசிரியர் பண்ண முடியா? ஏன் தாத்தா பாட்டி வீட்டு தூரமா இருக்கா? அடுத்த தெருவில் இருக்கா? இப்போ தாத்தா பாட்டி வீட்டு போனீங்க கிறிஸ்மஸ் போய் வாழ்த்து சொல்லுங்களா? சொல்ல மாட்டேன். ஏன்? தாத்தா பாட்டி கூட சண்டை. அவங்க சண்டை. என்ன சண்டை? சொத்து சண்டை.
தான். லூக்கா 2:14 அந்த தேவதூதர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லூக்கா 2:14 என்ன சொல்லுது? உண்மையில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷனுக்கு பிரியமும் உண்டாவதாக சொல்லி எல்லாமே தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் கொண்டாடன்னு சொல்லி நீ இப்படி எப்படி சொன்ன பிள்ளைங்க எப்படி கிறிஸ்துமஸ் அவங்க பிரியமான கிறிஸ்துமஸ் இருக்காங்க. யோசிச்சு பாரு, எந்த வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது முதல்ல அவங்க வீட்டு போய் என்ன செய்யணும்? கஷ்டம் இருக்கு கேள்வி கொடுத்து ரசிக்கிறாங்க. நம்ம சமாதானம் அப்படி சொல்றது என்ன கஷ்டம் இருக்கு? கேட்க முடியல வயசு வந்தாங்க. நீ நல்லா ஜோம் பண்ணிட்டு போய் அவங்களோட சமாதானம் ஆகணும். இதுதான் கிறிஸ்துமஸ். சரியா? புரியுதா? எங்க கேட்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வேணும். ஏன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனா என்ன பிரச்சனை? அப்பா கால உடைச்சல. அப்பா வந்து கால உடைக்கிறாரு. நீ சொல்லு அப்பாட்ட எல்லாருமே நம்ம சமாதானம் இருந்ததா கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். சரியா? பாய் சொல்லிடலாமா? கிறிஸ்துமஸ் அனைத்து நேரத்தில் நம்ம நல்லா கொண்டாடுறோம், சந்தோஷமா. ஆனால் நாம் கொண்டாடுற கிறிஸ்துமஸ் மூலமாக உலகத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும். அநேக நேரங்களில் நிறைய செலவு பண்றோம், ஆடம்பரமான செலவு பண்றோம். ஆனால் ஆண்டவர் அதில் மகிமைப்படுகிறாரா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமும் நாம் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் மூலமாக மகிமைப்பட வேண்டும். இரண்டாவது சொல்லி தேவன் மகிமை பூமியிலே சமாதானம். யாருனாலும் சமாதானம் இருக்கிறோம். யோசித்து பார்ப்போம். நீங்கள் எத்தனை பேர் குடும்பங்களில் நமக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. இங்கே நாள் தீர்மானம் எடுப்போம். இந்த கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி நான் என்னுடைய குடும்பத்துல என்னுடைய ஊழியர் ஏன் திருச்சபையில யாருமே நான் பேச முடியலன்னா சமாதானம் இல்லாமல் இருந்தேன்னா நான் அவங்களோடு போய் ஒப்புரவாக இந்த கிறிஸ்துமஸை சமாதானத்தின் கிறிஸ்துமஸாக கொண்டாடுவேன். மூன்றாவதாக சொல்கிறது பூமியிலே சமாதானம், மனுஷனே பிரியம் உண்டாவதா. மனுஷர்கள் பிரியமாக நம்ம ஊரில் நிறைய தேவைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம பிரியம் வைத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். புதிய ஆளுநை நாம் வாங்கி நிற்கிறோம், சந்தோஷம். ஆனால் நம்மை சுற்றிலும் புதிய ஆளுநர்கள் கிடைக்காத, நல்ல உணவு கிடைக்காத மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம் பிரியம் வைத்து இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடும் போது இது ஒரு மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ், ஆளுநருக்கு மகிமை கொடுக்கிற கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸை உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆண்டு ஆண்டவர் தருவதாக. நன்றி. பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி கிறிஸ்துமஸ் தாத்தா கையோட கூட்டிட்டு வந்து மெசேஜ் கொடுத்தா சாலமோனுக்கு நன்றி. ஏ சாரா, தேவதூதர்கள் மரியாதை கிட்டையும் யோசிப்பு கிட்டையும் எப்படி பேசியிருப்பாங்க? அதை மலர் குரல்ல பேச கேட்போமா? வாய்ஸ் ரெசிடேஷன் பை நர்சரி. நமக்கு ஒரே குமாரன் கொடுத்து பெற்றார். கட்டத்தவன் கருணை அவர் தொழிலே நிற்கும். அவர் நாம அதிசய வாழ்வர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும். புருஷருக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கண்டிகையும் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். அந்த கண்டிகையின் பேர் மரியாள். லூக்கா 1:27.
இதயத்தில் ஏதோ பேசத்து தீயக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ன லூக்கா 1:28 வசனம். அவளை கண்டு வார்த்தைகள் சொன்னது இந்த வார்த்தைகள் எப்படி படிக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். மனுஷனை தேவன் யார் சாயலாக படைத்தார்? தேவ சாயலாக. இரண்டாம் நாள் தேவன் கர்த்தது வானம் சமுத்திரம். கர்த்தர் சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தபோது சாமுவேல் என்ன கூறினான்? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் 3ஆம் நாள் என்னை படைத்தார். நிலம் மற்றும் செடிகள்
இப்போ நம்ம காலத்து குட்டீஸ் கிறிஸ்துமஸை எப்படி கொண்டாடுவாங்கன்னு பார்க்கலாமா? பார்த்துருவோம். ஜிங்கல் லா லா லா, ஓஹோ ஜிங்கல் லா லா லா, இயேசு ராஜா இன்று பிறந்தாரே. ஜிங்கல் லா லா லா, ஓஹோ ஜிங்கல் லா லா லா, ஜிங்கல் லா லா லா, ஓஹோ ஜிங்கல் லா லா லா, ஜிங்கல் லா லா லா, ஓஹோ ஜிங்கல் லா லா லா, இயேசு ராஜா இன்று பிறந்தாரே. ஜிங்கல் லா லா, ஓ ஓ ஜிங்கல் லா லா லா. எங்கும் எங்கும் கேக்குதே ஜிங்கிள் ஜிங்கிள் மணி ஓசை, கிறிஸ்மஸ் நாளும் இன்று வந்தது. புது புது ட்ரெஸ்ஸஸ் போட்டாச்சு, பல பல கிஃப்டும் கிடைச்சாச்சு, கல கல சந்தோஷ ஓசைகளும் எங்கும் எங்கும் கேக்குதே. ஜிங்கல் லா லா லா, ஓ ஜிங்கல் லா லா லா, ஜிங்கல் லா லா லா, ஓ ஜிங்கல் லா லா லா, ஜிங்கல் லா லா லா, ஓ ஜிங்கல் லா லா லா, இயேசு ராஜா இன்று பிறந்தாரே. ஜிங்கல் லா லா, ஹோ ஹோ ஜிங்கல் லா லா லா. எங்கும் எங்கும் ஜோலிக்குதே, மினி மினி நட்சத்திரம் ஒளிருதே, கிறிஸ்துமஸ் நாளும் இன்று வந்ததே. வண்ண வண்ண அலங்காரங்கள் கண்கள் மனதை பறிக்குதே, பல பல அலங்காரங்களோடு கிறிஸ்துமஸ் ட்ரீயும் கலக்குதே. ஜிங்கல் லா லா லா, ஓ ஜிங்கல் லா லா லா, ஜிங்கல் லா லா லா, ஓ ஜிங்கல் லா லா லா, ஜிங்கல் லா லா லா, ஓ ஜிங்கல் லா லா லா, இயேசு ராஜா இன்று பிறந்தாரே. ஜிங்கல் லா லா, ஓ ஹோ ஜிங்கல் லா லா லா. எங்கும் சத்தம் கேக்குதே, ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ் என்று வாழ்த்தும் சத்தம் எங்கும் எங்கும் கேக்குதே. குட்டி தம்பி தங்கை நீங்கள் ஓடி வாருங்கள், நாமும் ஒன்றாய் கூடி சொல்லிடுவோம் அனைவருக்கும் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஜிங்கல் லா லா லா, ஓ ஜிங்கல் லா லா லா, ஜிங்கல் லா லா லா, ஓ ஜிங்கல் லா லா லா, ஜிங்கல் லா லா லா, ஓ ஜிங்கல் லா லா லா, இயேசு ராஜா இன்று பிறந்தாரே. ஜிங்கல் லா லா, ஓ ஓ ஜிங்கல் லா லா லா. வாழ்த்துக்கள். ஏய் சாரா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம மனுக்குலத்தை காக்க வந்த இயேசுக்காக பத்தி வாழ்த்தி நடனம் பண்ண வர்றாங்க நம்ம பிரைமரி கேர்ள்ஸ். மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். மகிமையின் தேவன் நீர்தானே, அந்த மகிமையை எங்களுக்காய் துறந்தீரே. மகிமையின் தேவன் நீர்தானே, அந்த மகிமையை எங்களுக்காய் துறந்தீரே. மாட்டு தொழுவத்தில் பிறந்தீரே, எங்க மனசுல குடியேற வந்தீரே. மாட்டு தொழுவத்தில் பிறந்தீரே, எங்க மனசுல குடியேற வந்தீரே. உங்க அன்புக்கு ஈடாக என்ன கொடுப்போம், நீங்க சொல்லும் வார்த்தையை கேட்டு நாங்க நடப்போம். உங்க அன்புக்கு ஈடாக என்ன கொடுப்போம், நீங்க சொல்லும் வார்த்தையை கேட்டு நாங்க நடப்போம்.
மனு குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அந்த எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அந்த எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அந்த எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அந்த எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே. பிரைமரி கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடினாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க ரொம்ப அழகா இயேசுவின் பிறப்பை நடிச்சு காட்டினாங்க. அப்புறம் சூப்பரா டான்ஸ் ஆடினாங்க, இனிமையான குரல்ல வசனம் சொன்னாங்க. ஆனா இங்க ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுல்ல? ஆமால, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்ன அது? ஸ்கிட்டு. அதான் நடிச்சு காட்ட வர போறாங்க நம்ம ஜூனியர் அண்ட் இன்டர் பாய்ஸ். சமீபம் ஆயிற்று. காட்சி 1, நண்பர்களின் உரையாடல். நம்மகிட்ட காசே இல்லை, சாப்பிட்றது கூட காசு இல்லை. மண்ணுக்குள்ளதான் போனோம். ஆமா, நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுவோம். ஓகே பண்ணுவோம். ஏசப்பா, எங்களுக்கு வேலையே இல்லை ஏசப்பா. நிறைய பேர் எங்களுக்கு முன்னாடி வேலையை வாங்கி போறாங்க ஏசப்பா. அடேங்க அப்பா, மாட்டிக்கிட்டா ஒருத்தன். இங்க பாருங்க, ஃபோன் பிரேம் பண்றாங்க, கிட்ட போகணும். சரி, பரவ பார்த்துக்கலாம். ஆமென். சரி, நம்ம இங்க வேலை கிடைச்சிரும், வாங்க போலாம். ஆமால. காட்சி 2, 1 மாதத்திற்கு பிறகு. நம்ம எல்லாத்துக்கும் காசு கிடைச்சிச்சு. 1 மாசம் சம்பளம் கிடைச்சிருச்சு. நம்ம இதை ஃபர்ஸ்ட் தசம பாகம் தான் கொடுக்கணும். தசம பாகமா? என்ன யோசிக்கிற? சரி, கொடுத்துருவோம். காட்சி 4, காட்சி 3, நண்பர்கள் சாத்தானிடம் பிடிபடுதல். பயப்படாத பொறுமை. ஏசப்பா, நான் ஒரு நாளும் சாத்தானோட போக மாட்டேன். அந்த லைட் மட்டும் என்னன்னு பார்க்கணும். இப்போ சாத்தாவோட வா, உட்கார் தம்பி, உட்கார். பாரு, கேம் விளையாடுங்க, அழகா விளையாடு. அவ்வளோதான் முடிஞ்சு. சூப்பர். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்களா, உனக்கு கூப்பிடு. அச்சி வா, இங்க வா. என்ன இவங்க கூட போய் உட்காந்துருக்க? என்ன நம்ம அண்ணனை பார்த்து இப்படி சொல்ற? இது சாத்தாம்ல, நம்ம அண்ணன் தான். வா, இங்க வா தம்பி, இங்க வா. விளாடு வா. இவனுக்கு காடு காமிப்பாங்க, நீ விளாடு. இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இங்க பாரு, ஓப்பன் பண்ணிட்டு
ஒண்ணுமே இல்லை. இப்படி உள்ள வெளியில இப்படி மட்டும் பண்ணிட்டே இருப்பான். இல்ல வெளியே அவனை மட்டும் கூப்பிடுறேன். என் அண்ணன் சாத்தா கொடுப்பீங்க நம்ம அண்ணன் சாத்தாம சாத்தானா நானும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க வா இங்க வா இந்த சைடு கிரம பாருப்பா சேர்த்தாச்சு. எல்லாம் விளையாடுங்க எல்லாரும். தம்பி போட்டு நீ வா என்ன நீங்க எல்லாம் விளையாடுங்க. என்னங்க இவனுக்கு கூட போய் உட்காந்துருக்கீங்க? நம்மள எப்படி ஆக்சிடென்ட் பாருங்க. நம்ம அண்ணன்ல இவனோட போய் சேர்ந்திருக்கீங்க. இவனை போய் அண்ணன் நீங்க உலகமுழுக்காக சந்தோஷத்தை நம்ம அண்ணன் நம்மளுக்காக கொடுக்காரு. நீ என்னன்னா இப்படி சொல்ற? ஏசப்பாவோட 2ஆம் நாளுக்கு ஆயத்தமான நீங்க என்ன இவங்க கூட போய் விளையாண்டுட்டு இருக்கீங்க? ஆனா பாய் பாய் ட்ரம்பட் சத்தமா கேட்கும். ஆண்டவருக்கு நல்ல ஒரு பழக்கம் இருக்கு, மன்னிச்சுவாரு எல்லாத்தையும். இங்க பாரு, ஆண்டவர் வருவாரு, மன்னிச்சு அவர்கிட்ட காலில் வந்து மன்னிப்பு கேட்போம். சொல்லி வெளியே இப்படிதான் நம்ம இவங்களுக்காக ஜபம் பண்ணுவோம்ல, வாங்கல ஏசப்பா நினைக்கிறேன். ஏசப்பா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி கெட்ட பழக்கத்தில் சாத்தானுக்கு அடிமையாக இருக்காங்க. ஏசப்பா இவங்களாம் அவங்கள விட்டு வெளியே வரல. ஏசப்பா அது கூட வச்சுங்க ஏசப்பா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஏசப்பா ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன்னிக்க இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஆனால் நாம் இப்போது தொழில்நுட்ப பெருக்கத்தின் காரணமாக பாவங்களுக்கு மனிதன் அடிமையாகிவிட்டான். ஒருவேளை அவரது 2ஆம் வருகை இன்று காணப்படுமானால் நம் நிலைமை என்ன? சிந்திப்போம். அழகா கடைசி காலத்துல என்ன நடக்கும்னு சொல்லி அழகா நடிச்சு காமிச்சாங்கல்ல நம்ம பசங்க. நாம் கரங்களை தட்டி நம்முடைய பிள்ளைகளை பாராட்டுவோம். நல்ல செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். ஆமா, நம்ம இயேசுவா பிறந்தப்போ எப்படி இருந்திருக்கும்? அதைத்தான் நமக்கு அவங்களுடைய நடனம் மூலமா காமிக்க வராங்க நம்ம பிரைமரி பாய்ஸ். காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக கேளிந்த நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா, பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில பாண்டெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே.
மேளத்தாளம் இல்ல, ஆட்டம் பாட்டம் இல்ல, ரத்தின கம்பளம் இல்ல, மாலை தோரணம் இல்ல. மேளத்தாளம் இல்ல, ஆட்டம் பாட்டம் இல்ல, ரத்தின கம்பளம் இல்ல, அங்க மாலை தோரணம் இல்ல. அந்த துணி கோலமா கண்ணுக்கு லட்சணமா கண்ணி மறி மடியில மந்தைக்கு மத்தியில விசுவாசி நம்மையோ நகம் சேர்த்திட சமாதான சந்தோஷம் பூமியில தங்கிட. பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஏஞ்சல்ஸ் பாடுறது நீ எனக்கு கேட்டிருக்கியா? ஏஞ்சல்ஸ் பாடுறதா கேட்டதில்ல, ஆனா அவங்கள போலவே பாட வராங்க நம்ம ஜூனியர் அண்ட் இன்டர் கேர்ள்ஸ்.
பாடிக்கொண்டே பாடிய நம்முடைய ஜூனியர் மற்றும் இன்டர் கேர்ள்ஸ்க்கு பாராட்டுக்கள். சரி, வாழ்த்துவோம். சரி, நம்ம கேர்ள்ஸ் பாடினதை கேட்டோம். இப்போ நம்ம ஜூனியர் அண்ட் இன்டர் பாய்ஸ் எப்படி பாடுறாங்கன்னு கேட்போமா? வாங்க கேட்போம். கையில ரிப்பன்லாம் வச்சு நிறைய பேர் வச்சுட்டு இருந்தாங்க. அது கண்டிப்பா டான்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது என்னன்னு பார்த்துருவோமா? வாங்க போய் பார்க்கலாம். Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad.
from the bottom of my heart. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. கிறிஸ்மஸ் வைபே வந்த மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துருவோமா? சரி கியூக்லின், இவ்வளோ நேரம் நம்ம சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அழகா டான்ஸ் பண்ணாங்க, அழகா பாடினாங்க, ஸ்கிட்டு கூட நடிச்சாங்க. கொஞ்சம் ஸ்பெஷலா நம்மளோட டீச்சர்ஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்துடலாமா? இந்த ஞாயிறு பாடசாலையின் கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சிகள் இந்த வருடமும் சிறப்பாக நடைபெற கிருபை புரிந்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நமது சபை குருவானவர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சபை ஊழியர் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஞாயிறு பாடசாலையின் எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் வாங்கி கொடுத்த ஜோஷுவா டேவிட்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேத பாட தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளுக்கு திரு அற்புதராஜ் மற்றும் திருமதி ஜெயசீரி அற்புதராஜ் நினைவாக அவர்கள் பிள்ளைகள் பரிசு வழங்கினார்கள். அவர் குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உணவு கொடுத்த திரு கேசரி ஜெபமணி அங்கிள் அவர்கள் குடும்பத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதிய சங்க ஊழியர் திரு சாலமோன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் திருவசனத்தை கேட்டு பரிசுகளை வாங்கி கொடுத்த திரு டக்ளஸ் மௌலி அவர்கள் குடும்பத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
எங்களுக்கு உதவி செய்கிற ஆலய பணிவிடைக்காரர்கள் குமாரண்ணன், செல்வராஜ் அண்ணன், மனோகர் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சிற்றுண்டி வாங்க உதவும் நன்கொடையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் நன்றிகள். அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்களுக்கும் மிகுந்த நன்றி. ஒளி டெக்கரேஷன் மற்றும் ஸ்டேஜ் அமைத்து கொடுத்த ரூபி சவுண்ட்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சபையின் யூத் பாய்ஸ் மற்றும் யூத் கேர்ள்ஸ் பல உதவிகளை செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஞாயிறு பாடசாலைக்கு வருகை தரும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவள் அனுப்பி கொடுத்த பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் சபை மூப்பர்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் உங்கள் பிள்ளைகளை ஞாயிறு பாடசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது பரிசு வழங்குதல். பரிசுகளை வழங்கும்படி நம் குருவானவர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பரிசுகளை வழங்கும்படி நம் குருவானவர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஷெய்சி, இரண்டாவது பரிசு டாரிஸ். முதல் பரிசு ஷெய்சி, இரண்டாவது பரிசு டாரிஸ். நர்சரி முதல் பரிசு கெமிவேல் ஆசிக்குடி. நர்சரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் கெமிவேல் ஆசிக்குடி ஜோசியா ரிட்சி. Prize Jayden. Third prize Jeffrina. Consolation prize Jonisha, Josephine Raj. ஆறுதல் பரிசு ஜோனிஷா, ஜோவின் ராஜ், ஜோனிட்டா, கிளாட்வின், எய்டன், ஜெரின் ஆகாஸ், செல்சி, ஜோவின், ஜோஸ்வின் ராஜ், கிளாட்வின், Jasmine Abraham, Geraldine Denisha, Jasmine Abraham. Second prize Lemuel Jabakudi, Denisha. Lemuel Jabakudi and Denisha. Third prize Jeffrina Sherry, Jesril Philpott, Gianna Nishi. Third. Consolation prize Jasmine Jabaraj, Emmanuel Starvin, Alan Jeremiah, Jerusha, Janice, Jacqueline. Primary, 3rd standard. First prize Abhinesh.
Second prize, Jeffita. And Jerita. Jafro and Jerita. Consolation prize, Jantus, Remuvel, Jenin Agas, Jaden, Stacy, Janice, Joanna, Janice and Joanna. Primary 4th and 5th standard. First prize, Jeritus Matthew, Ajis. Jeritus Matthew and Ajis. Second prize, Jebisha Jaina. Third prize, Delisha Janosharin. Delisha and Jano. Consolation prize, Ranger Smiley, Jenkins and Lemuel. Ranger Smiley, Jenkins and Lemuel. Junior, first prize, Hannah Joy. Second prize, Jonah Joy. Third prize, Stephania Annas. Consolation prize, Christina Joy, Albina, Jenisha, Jack, Eric Jairo, Jessica Sharon, Elkin Juanito, Anisha Rami, Jose Ralston, Justice Matthew and Haniel. Inter first prize, Steve Annas. Inter first prize, Steve Anson. Second prize, Ben. Third prize, Evin Red. Consolation prize, Stephanie Angeline, Jensen and Franklin. Teachers prize, Miss Cutlin, Miss Sarah Arpudaraj, Mrs. Rufia Serin Mary, Mrs. Caroline Prakash, Miss Deborah Arpudaraj, Mrs. Tilagavati Janagaraj, Mrs. Axeline Neil, Mrs. Gina Christopher, Mrs. Janet Binot, Mrs. Merlin Sam, Mrs. Esther Sandakumar,
Mrs. Serif Josepha, Mrs. Jairani Lariston, ஐயா மற்றும் அம்மா அவர்களுக்கு பரிசுகளை வழங்கும்படி செரில் ஜோசிபா அவர்களை அழைக்கிறேன். ஐயா. அடுத்து கேட்டிஸ்ட் பிரின்ஸ் ஐயா, ஜபஸ்டின் ஐயா, ஆலய பணி விளையாடர்கள் குமாரண்ணன், செல்வராஜண்ணன், வாட்ச்மேன் மனோகரண்ணன், வாலினேசன் சாலமன். எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மிஸ் ஹெப்சி, மிஸ் சில்பா and மிஸ் ஜெயபிரியா. இசை மீட்டிய மிஸ்டர் டெரிக். அடுத்ததாக எல்லா வாரங்களிலும் ஒழுங்காக லெசன் பிளான் எழுதின டீச்சர்ஸ் மிஸ் கியூட்லின், மிஸ் கியூட்லின், மிஸ் கியூட்லின், மிஸ் தெபோரா, மிஸ் சாரா, மிஸ்ஸஸ் செரின் சாம், Mrs. Axel Neil, Mrs. Janet Vinod, Mrs. Janet Vinod, Mrs. Caroline Prakash, Mrs. Gina Christopher, Mrs. Esther Sandakumar, Mrs. Jairani Lariston, then full attendance prize Mrs. Esther Sandakumar, ஒரு நாள் கூட லீவ் எடுக்காத டீச்சர்ஸ் Mrs. Esther Sandakumar, Mrs. Cutlin, Miss Cutlin. Thank you, ஐயா. கர்மானவர்களே, நம்முடைய ஞாயிறு பாடசாலை ஆண்டவர் மிக சிறப்பாக நடத்தி வருகிறார். அதற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோம். நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துவோம். நம்ம ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்கள் ரொம்ப சிறப்பாக எல்லாத்தையும் நல்ல அழகாக ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட யூத் பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் பண்ணாங்க. இந்த எல்லா நிகழ்ச்சி முழு ஞாயிறு பாடசாலையும் நம்முடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாத்தையும் நம்ம ஷெரில் ஜோஷிபா அவங்க முழுசும் நல்லா கோஆர்டினேட் பண்ணி வாரம் எல்லாரையும் வரவழைத்து பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள் ஆசிரியர்களுக்கு தேவையான காரியங்கள்லாம் சொல்கிறாங்க, ஆனால் செய்கிறாங்க. ஆகிய அருமையான ஷெரில் ஜோஷிபா அவர்களை இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம கரங்களை தட்டி அவர்களுக்கு வாழ்த்து செய்கிறோம். ரொம்ப பொறுப்பாக இருந்து அழகாக எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. இன்னும் நம்ம ஞாயிறு பாடசாலைக்கு வராத அநேக குழந்தைகள் இருக்கிறார்கள். அதனால் நாம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ராஜேந்திர நகர்லேயும் அதே போல் வீரமாணிக்கபுரத்துலேயும் அதை நடத்தலாம்னு யோசிச்சிருக்கோம். கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நம்ம ராஜேந்திர நகர் நடத்தினோம். வீரமாணிக்கபுரத்துலேயும் நம்ம
பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் பகலில் இங்கே வந்தால் ஒவ்வொரு கிளாஸாக பிரித்து நடத்துகிற அந்த கிளாஸில் நம்ம பிள்ளைகள் பங்கு பெறுவதற்கு வசதியாக இருக்கும். முடியாதவங்க அந்த நம்ம ஞாயிறு பாடசாலை எக்ஸ்டென்ஷன் அங்கே ராஜேந்திர நகர்லையாவது வீரமாணிக்கபுரத்திலாவது பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த எல்லா பணிகளிலும் நமக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்க்கிறேன். பரிசுகள் வாங்கி கொடுத்தவங்க இருக்கிறாங்க, நமக்கு பல விதங்களில் உதவி செய்து அநேகர் இருக்கிறாங்க. பெற்றோர்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிங்க. நிறைய பெற்றோர் உட்கார்ந்து பிள்ளைகளை வைத்து கூட்டிக் கொண்டு செல்றீங்க. ரொம்ப நல்ல முயற்சி எடுக்கிறீங்க. இந்த முழு நேரமும் அவங்களை இங்கே வர சொல்லி அவங்கள சண்டே ஸ்கூலில் அவங்க முடிவு வர இருந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க. அதெல்லாம் நல்ல ஒரு விஷயம். நம்ம பிள்ளைகள் நம்முடைய கரங்களிலே அவர்கள் இருக்கும்போது ஸ்கூல் டேஸ்லே நல்ல ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டால், நல்லொழுக்கத்தை கற்றுக்கொண்டால் எங்கு போனாலும் அவங்க சிறப்பாக வாழ்வார்கள். இந்த நாளில் வந்திருந்த எல்லா பெற்றோருக்காகவும் ஆண்டவர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். நாம் அனைவரும் இருக்கிற இடங்களிலே இருந்தவாறு நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளின் இடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் சொன்னீங்க சாமி. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொல்லி எங்கள் பிள்ளைகள் அழகாக வேத வசனங்களை சொன்னார்கள், பாடல்கள் பாடினார்கள், நாடகம் நடித்தார்கள், ஆண்டவரே அது போல டான்சஸ் பண்ணாங்க, கேள்வி பதில் சொன்னாங்க. எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம். இவர்களுக்கு பயிற்சி கொடுத்த எங்களுடைய ஆசிரியர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அனுப்பி வைத்த பெற்றோருக்காக நன்றி. கண்டுகளித்த அருமையான திருச்சபை மக்களுக்காக நன்றி. பல விதங்களில் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்த எல்லா எங்களுடைய ஆடியோ வீடியோவுக்காக உதவி செய்த அருமையான ரூபி சாங்ஸ்க்காக நன்றி. வீடியோவுக்கு உதவி செய்த அருமையான ரமேஷ் வீடியோஸ்க்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவரே எங்களுக்கு பல விதங்களில் மியூசிக் உதவி செய்த அருமையான டெரிக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் சிறப்பாக நீங்கள் நடத்தி தந்தீங்க. பெற்றோருக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை கூட இருக்கிற சாமி. எங்களுக்கு பிரைசஸ்லாம் வாங்கி தந்த அன்பான குடும்பங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அருமையான அற்புதராஜையா அவருடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அருமையான கேசர் ஜோமணி அவருடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து எங்களுடைய குழந்தைகள் கர்த்தரை அறிகிற அறிவிலே, ஆண்டவரை அன்பிலே அவர்கள் வளர்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்டு ஆண்டவரை துதிக்க உதவி செய்யுங்க. வருகிற பண்டிகை நாட்கள் புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளிலையும் கால சூழ்நிலை எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்கு சாதகமாக்கி தந்தீங்க. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். துதி கன மகிமை ஸ்தோத்திரம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போக கடவோம்.